தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை காண நம்ம அல்ட்ரா தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை வரும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு நாம் பேச போகும் மனிதர் ஒரு பெரிய நடிகர் மட்டும் இல்ல, ஒரு அமைதியான மனிதநேயவாதி. தல அஜித் குமார் அவர்கள் பற்றி தான். திரையில் அவர் மாஸ் ஹீரோ, ஆனா வாழ்க்கையில அவர் ஒரு சைலண்ட் ஹீரோ. ஆரம்பம் ஒரு வித்தியாசமான மனிதர். சினிமா உலகத்தில் பலர் உதவி செய்வார்கள், ஆனால் அதை பத்தி பேசுவாங்க. புகைப்படம், வீடியோ, செய்தி, ஹெட்லைன்ஸ். ஆனா அஜித் குமார், அவர் உதவி செய்தால் அது செய்தியாக வரக்கூடாது என்பதே அவரின் விருப்பம். நான் செய்ததை உலகம் தெரிந்தால் அது உதவி இல்லை, நான் செய்யும் கடமை என்பது போல அவர் வாழ்கிறார். பள்ளிகளுக்கு அவர் செய்யும் அமைதியான ஆதரவு. அஜித் குமார் அவர்கள் பல மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்ததாக தொழில்துறை வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஆனால் அவர் எந்த அறக்கட்டளையும் தன் பேரில் பெரிய அளவில் விளம்பரம் செய்யவில்லை. சில முக்கிய விஷயங்கள்: பொருளாதார பிரச்சனை காரணமாக படிப்பை நிறுத்த வேண்டிய மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உதவி, கல்வி கட்டணம் செலுத்த முடியாத குடும்பங்களுக்கு ஆதரவு, மருத்துவ அவசர நிலையில் இருக்கும் குழந்தைகளுக்கு உதவி, பள்ளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் வழங்கியதாக கூறப்படும் தகவல்கள். இவையெல்லாம் பெரிய பிரஸ் மீட் இல்லாமல் நடந்தவை. புகழ் வேண்டாம் என்ற நிபந்தனை. அவரிடம் உதவி பெற்றவர்கள் பலர் சொல்வது என்ன தெரியுமா? எங்க பேரும் சொல்லக்கூடாது, அவருடைய பேரும் சொல்லக்கூடாது என்று அவர் சொல்லிவிடுவாராம். அதுதான் அவரின் தனித்தன்மை. இன்று பலர் டொனேஷன் கொடுத்தால் அது சோசியல் மீடியா போஸ்ட் ஆகிறது. ஆனா அஜித் குமார் அவர்கள் டொனேஷன் கொடுத்தால் அது ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும். அதுவே அவருக்கு போதும். மாணவர்களுக்கு அவர் தரும் உண்மையான மெசேஜ். அவர் அடிக்கடி சொல்லும் ஒரு விஷயம்: ஹார்ட் ஒர்க், செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிசிப்ளின். அவர் எந்த அரசியல் மேடையிலும் மாணவர்களை பேச வைக்கவில்லை, ஆனா அவரது வாழ்க்கைதான் ஒரு பாடம். பள்ளிக்கூடத்தில் பெரிய வசதி இல்லாமல் வளர்ந்தவர், தன்னம்பிக்கையால் உயர்ந்தவர். அதனால்தான் படிப்பை நிறுத்த வேண்டிய குழந்தைகளை பார்த்தால் அவர் அமைதியாக உதவுகிறார் என்று கூறப்படுகிறது. ஏன் அவர் இதை பப்ளிக்காக சொல்ல மாட்டாரு? அதற்கு காரணம் ஒன்றுதான்: அவர் நம்பிக்கை. உதவி என்பது ஒரு மனிதனின் கடமை. அதை விளம்பரம் செய்தால் அது மார்க்கெட்டிங் ஆகிவிடும். அதனால்தான் பல உதவிகள் நமக்கு தெரியாமல் நடக்கிறது. ஒரு குழந்தையின் வாழ்க்கை மாற்றம். ஒரு உதவி என்ன செய்யும் தெரியுமா? ஒரு குழந்தை படிப்பை தொடர முடியும். அந்த குழந்தை ஒரு டாக்டர் ஆகலாம், ஒரு இன்ஜினியர் ஆகலாம், ஒரு டீச்சர் ஆகலாம். அப்படியானால் அந்த ஒரு உதவி ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு தலைமுறையை உயர்த்தும். அஜித் குமார் அவர்கள் அந்த ஒரு தலைமுறை மாற்றத்தை அமைதியாக செய்து கொண்டிருக்கிறார். ரசிகர்களுக்கான உண்மையான பாடம். நாம் அவரை ஃபர்ஸ்ட் ஷோவில் கொண்டாடுகிறோம், கட் அவுட் வைக்கிறோம், மில்க் அபிஷேகம் செய்கிறோம். ஆனா அவர் என்ன கத்துக் கொடுக்கிறார்? மற்றவரை உயர்த்துங்கள். அவர் மாதிரி நாம் பெரிய அளவுல பண்ண முடியாது, ஆனா ஒரு குழந்தைக்கு புத்தகம் வாங்கி தரலாம், ஒரு மாணவருக்கு ஃபீஸ் உதவி செய்யலாம். அதுதான் உண்மையான ரசிகர்த்தனம். ஒரு மனிதர், ஒரு மௌனம், ஒரு மரியாதை. அஜித் குமார் அவர்கள் அமைதியாக வாழ்கிறாரு, அமைதியாக உதவுகிறார், அமைதியாக முன்னேறுகிறார். அவர் பேச மாட்டாரு, ஆனா அவர் செய்கிறாரு. அவர் காட்ட மாட்டார், ஆனா அவர் மாற்றுகிறார். இன்று இந்த வீடியோவின் மூலம் நாம் அவரை புகழ்வதற்காக அல்ல, அவரை புரிந்து கொள்வதற்காக. ஒரு பெரிய நடிகர் என்பதற்கு மேல் ஒரு நல்ல மனிதர் என்பதுதான் முக்கியம். அந்த வரிசையில் அஜித் குமார் அவர்கள் ஒரு சைலண்ட் இன்ஸ்பிரேஷன். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆனா அதை விட முக்கியம், இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்களும் ஒருவருக்கு உதவி செய்ய முயற்சி செய்யுங்கள். அதுவே இந்த வீடியோவின் வெற்றி.